இந்தாங்க. ரொம்ப தேய்க்காதப்பா, சும்மா லைட்டா தேய்ச்சா போதும்னா. என்ன பவுடர் அது? அந்த பவுடர் என்னது? ராயல் பிளேட் பவுடர். ராயல் பிளேட் பவுடர். ஒரு வாட்டி சொல்லுங்க. ராயல் பிளேட் பவுடர். ஓகே ஓகே. இல்ல பரவாயில்ல. இந்த சூடு தண்ணி பதில் லெமன் சோடா. லெமன் சோடாவா அது? கேஸ்டிங் சோடா தெரியல. ஆமா. சரி சரி. நீங்க பாத்ரூம் டைல்ஸ் குக்கர்ஸ்ல கரெக்ட்டா இருக்கீங்களா? ஆமாண்ணே. சரி. அழுக்கு இருக்குல்ல? பொங்க வரதலனா? ஆமா. பாத்தியா? ஆசிட் இல்ல. கேஸ்டிங் சோடா. கொஞ்சம் தள்ளி நான் நெடி வரும். சரி சரி. அழுக்கு வரதலனா? ஆமாண்ணே. நல்ல வீடியோ எடுத்து நான் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. அதுதான் கேட்கலாம். அவ்வளவு அழுக்கானே? ஆமாண்ணா. அதில் ஒன்றும் போகாதுமா, தண்ணி நீங்களே வாங்கிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு பேப்பர் எடுக்கணுமா? எது பேப்பர் எடுக்கணும்? நீ யூடியூப்ல போடுறதுல காசு வரணும் சார்? காசா வருண்ணே. யூடியூப் இன்ஸ்டாகிராம். இந்த பவுடரும் அந்த கேஸ்டிங் சோடாவும் போட்டா இந்த மாதிரி வந்து புகை வந்துடும். ஆமா, நீங்க சூடு தண்ணி யூஸ் பண்ணணும். சுடு தண்ணி. இது என்ன? இது வெறும் பவுடர் மட்டுமா? இது தண்ணி போடுறேன். ஓ சரி சரி. அழுக்கி பார்க்க மாட்டீங்க? ஆமா தெரியுமா. பேப்பர் எத்தனை வண்டியாமா? பவுடர் இப்போ நெத்திக்கலாமா? ஒரு பவுடர் வாங்கி 50 ரூபா 100 ரூபாமா? 50 ரூபாவா 100 ரூபாவா? வரும்ல? ஆமா. 3 மாசத்துக்கு வரும் தான் நினைக்குது. இல்ல 10 பேர் பாப்பாங்களா? நீங்க பண்ற ஒர்க்ல பண்ண மாட்டாங்க போங்களா? எவ்வளவு வேலை? போன்றதுக்கு 50 ரூபாய் பவுடர்னா? பவுடர் விக்கிறாப்ல சேல்ஸ் பண்றாங்க. பாலிஸ் திக்கு வரல, அம்மா சொன்னாங்க தேய்ச்சு வரதுனால தான் தேய்ச்சு கொடுத்தேன். ஓ அப்படியே பாலிஸ் வேலை பவுடர் சேல்ஸ் பவுடர் சேல்ஸ். ஓ சரி சரி. பதில் கேட்டா மாதிரி ஆமாம். எனக்கு ஆச்சு. கஷ்டம். கடுங்க. பளிச்சுன்னு ஆயிடுச்சே. நெடி ரொம்ப அடிக்குது. தண்ணி கொட்டி சரியா? தண்ணி கொடுத்தா சரியாங்க. நீங்க இதை வாங்கிட்டு வந்து விற்கிறீங்களா இல்லை நீங்களே பண்றீங்களா? கம்பெனி. இன்னும் அவ்வளோ நூல் போடுறேன். காலையே தொங்குதுல, அதனால முடிச்சு போட்டு காலையிலே கண்டு வரும்.